ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, காம்பவுண்ட் வாலை பற்றி பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் வால் ஒர்க்கிங் ப்ராசஸ் சரிங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பு சரிங்களா, என்னென்ன காம்பவுண்டில் என்னென்ன கட்டும் முறைகளில் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். யாருனே ஒரு நண்பரும் இதை பற்றி கமெண்ட் பண்ணியிருப்பாப்புல. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்களோடு போய் பண்ணி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராம்ராஜ் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சார் ப்ளீஸ் மினிமம் டெப்த் காம்பவுண்ட் வாலுக்கு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல. இப்போ ஒரு காம்பவுண்ட் வாலுக்கு மினிமம் டெப்த்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காம்பவுண்ட் வால் ஆரம்பிக்கையில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, காம்பவுண்ட் வால் மார்க்கிங் சரிங்களா. இப்போ இது வந்து நாங்கள் கட்டி கொடுக்குற சைட்டில் பேக் சைடுக்குள்ளே காம்பவுண்ட் வால் இமேஜி. இப்போ அதில் வந்து நம்ம வந்து எப்படி மார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா, காம்பவுண்ட் வாலோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி வைக்கணும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஜேஜிபி வச்சு தான் தோண்ட போகிறோம். ஸோ வந்து நம்ம வந்து அந்த 1.5 அடிக்கு நம்ம வந்து அவுட்ரு, அந்த கல்லை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பிளாக் கலர் கல், இந்த பிளாக் கலரோட கல்லோட அவுட்ரு தான் நம்மளோட அளவு சரிங்களா. அதோட சென்ட்ரு தான் சரிங்களா. பிளாட்டு பறித்தா அதோட சென்ட்ரு தான் நமக்கு வந்து அளவு. ஸோ அந்த சென்ட்ரு கணக்கு பண்ணி நம்ம வந்து ஒரு நூலை கட்டி அங்கே வந்து எம்சாண்ட் அப்ளை போட்டு அது மூலமாக அந்த ஜேஜிபி வச்சு தோன்றது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி தான் வித்து அப்படிங்கிறனால கை வந்து ஜேஜிபி கை வந்து 1.5 அடி கை தான் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம வந்து வானம் தோண்டுதோம் அப்படின்னு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த 1.5 அடி கை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் தான் அவங்க 1.5 அடி கை கொண்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க ஆஸ் யூஸ்வல் 2.5 அடி கை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் அதிகமாக வேஸ்ட் ஆகும். 2.5 அடிக்கு நம்ம வந்து அகலத்தில் வந்து தோண்டணும் அப்படின்னா மெட்டீரியலில் வந்து டபுள் சார்ஜ் வரும். ஸோ அதே மாதிரி லேபரும் டபுள் சார்ஜ் வரும். ஸோ அதை வந்து கவனத்தில் கொள்ளணும். வானம் தோண்டதுக்கு முன்னாடி ஜேஜிபிக்காரங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும், வானம் தோண்ட போகிறோம் 1.5 அடி கை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ இது வந்து நம்ம பெரும்பாலும் கவனிக்க தவறது ஒரு விஷயம் சரிங்களா. அடுத்து வந்து அதை வந்து தோண்டையில் நம்ம இதே ஆல் அவுட் தோன்றதோம்னா அவங்க 1.5 அடி தோண்டிடுவாங்க, அது வந்து பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தோண்டையில் வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பெரும்பாலானவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த 2 இன்ச்சு 3 இன்ச்சு வந்து கல் வந்து உள்ளே வந்து அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த 3 இன்ச்சை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துல வந்து தோண்டிட்டு நம்ம கல் போட்டு நெப்பி மேலே கெட்டுறது மட்டும் அவங்க இடத்துல வச்சு கட்டிடுறாங்க. ஸோ இதனால் என்ன தப்பு நடக்குது அப்படின்னா, அடுத்து அவங்க ஃப்யூச்சரில் அவங்க வந்து பக்கத்து பிளாட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணையில் அந்த ஃபுட்டிங்கோ காலமோ ஏதோ ஒன்று அந்த காம்பவுண்ட் வால் கிட்ட வந்தது அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காம்பவுண்ட் வால் பேஸ்மெண்ட் அவங்க வந்து பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அந்த காம்பவுண்ட் வாலுக்கு கிராக்கோ இல்லை அப்படின்னா அது வந்து ஃபெயிலியராகவோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இடத்துக்குள்ளேயே கீழே நம்ம வானம் தோன்றதாக இருந்தாலும் அது நம்ம இடத்தோட பவுண்ட்ரி பார்டரில் தான் இருக்குமே தவிர அடுத்த இடத்துக்குள்ளே போயிடக்கூடாது. இது நம்ம ஃபுட்டிங்காக இருந்தாலும் அதே தான். ஃபுட்டிங்க்கும் நம்ம வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணலையும் அது நம்ம இடத்துக்குள்ளே தான் இருக்கணும், அடுத்த இடத்துக்குள்ளே போயிடக்கூடாது. ஸோ ஃப்யூச்சரில் அது எப்படி வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பவுண்ட்ரியில் நம்ம வந்து நூலை போட்டு அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வானமே நம்ம பவுண்ட்ரிக்குள்ளே தான் வரணும் சரிங்களா. வித்து வந்து 1.5 அடி. அதே மாதிரி டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டெப்த்து அந்த நண்பர் கமெண்ட் கேட்ட மாதிரி மினிமம் டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி தான், அதே மாதிரி தான் சரிங்களா. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹார்ட் ராக் கண்டிஷனை பொறுத்து தான் சரிங்களா. நல்ல ஹார்ட் ராக்காக இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹார்ட் சாயிலாக இருக்குது, ஹார்ட் ராக்லாம் இருக்குது, பாறைலாம் இருக்குது அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து 1.5 அடி போதுமானது. இல்லை அது சும்மா வந்து இப்போ தான் டெவலப் பண்ண ஏரியா, இப்போ தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா சாயிலை ஃபில் பண்ணி இப்போ தான் அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் அது வந்து ஒரு பிளாட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க, அந்த மாதிரி பிளாட் உள்ள ஏரியா, இப்போ உள்ள நியூ டெவலப் ஏரியா அந்த மாதிரி ஏரியாலலாம் 2.5 அடி வைங்க போதுமானது. காம்பவுண்ட் வாலுக்கு அதிக 2.5 அடிங்கிறது ஒரு ஆவரேஜ் சரிங்களா. இல்லை அது ஃப்யூச்சரில் முன்னாடிலேருந்து இருக்கிற இடம் பழைய இடம் நல்ல மண் வந்து நல்ல உறுதித்தன்மையாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து 1.5 அடி வைங்க சரிங்களா. இதே இது நல்ல லூஸ் சாயிலு, ரொம்ப நம்ம வந்து சாயில் கண்டிஷன் ரொம்ப லூஸ் சாயிலு, தண்ணி வர்றது ஏரியா அப்படின்னா ரொம்ப லூஸ் ஆயில் அப்படின்னா 3 அடி வரைக்கும் வைக்கலாம், அதுவே போதுமானது காம்பவுண்ட் வாலை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஆனர் ஆவரேஜ் 2 to 2.5 அடி வைங்க போதும் சரிங்களா.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவுட்டரில் வந்து நூலை கட்டி கம்பியை வச்சு நூலை கட்டி அந்த இடத்துல நம்ம பவுண்ட்ரிங்கில் அங்கிட்டு குழி தோண்டிடக்கூடாது. ஸோ அதுக்கு ஏற்றாப்ப சைஸ் பண்ணி கீழேயும் மண் இருக்கக்கூடாது. சரிங்களா? எந்த ஃபவுண்டேஷன் கீழேயும் மண் இருக்கக்கூடாது. ஸோ இது எதுக்கு மண் இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம தரையில் தானே அது மண் இருந்தால் என்ன செய்ய போகுது அப்படின்னா, நம்ம யாருனே தோண்டிடுவோம். தோண்டி அது வந்து லூஸ் ஆயில் ஆயிரும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த கல் வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மண் இல்லாமல் ஹார்ட் ராக்கா நல்ல பாறையாக அந்த ஹார்டாக இருக்கிற ஸ்பேஸில் தான் நம்ம வந்து கல்லை தூக்கி போடணும். ஸோ மண் இல்லாததுக்கு மண்ணை நல்லா எடுத்து அப்புறப்படுத்திட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கல்லை வந்து போடணும். சரிங்களா? 4வது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த கல்லை பூரா உள்ளே போட்டுட்டு அந்த இதை வந்து நம்ம மாற்றை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லா வந்து கொஞ்சம் வாட்டரை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாக சரிங்களா மாற்றை வந்து கரைச்சிட்டு ஸோ அந்த கேப்லலாம் நம்ம வந்து விட்டோம் அப்படின்னா அந்த கேப்லலாம் சாயிலும் வித் சிமெண்ட்டோடு நம்ம வந்து கலக்கி அந்த கேப்லலாம் விட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆயிரும். சரிங்களா? ஸோ செட் ஆகி நல்லா பாறை தன்மைக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா கீழே உள்ள ஃபினிஷிங் ஓவர். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஹைட்டு வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா நம்ம தர லெவலுக்கு மேலே எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா எவ்வளவு நம்ம வந்து உள்ளே வந்து சாயில் ஃபில் பண்ணுறோம் அதை பொறுத்து நம்ம இந்த கல்லுக்கட்டோட ஹைட்டை வந்து தீர்மானிக்கணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக் சைடு காம்பவுண்ட் வாலு. நம்ம பேக் சைடோட நம்ம வீட்டோட பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 அடி வச்சுருக்கோம். ஸோ 4 அடியில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருந்து ஒரு 1.5 அடி தனித்து நம்ம வந்து பேக் சைடில் வந்து ஒரு படி இறங்கி நம்ம வந்து பின்ன உள்ள அந்த 5 அடியை நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ 4.5 அடியில் நம்மளுக்கு வந்து 1.5 அடி பண்ணால் ஆல்மோஸ்ட் 3 அடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லுக்கட்டை நம்ம வந்து கட்டினா தான் ஸோ அந்த சாயில் வந்து இந்த டாப் லெவலோட இந்த கல்லுக்கு மேலே வந்து நம்ம வந்து சாயில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த சாயில் நம்ம எவ்வளோ ஃபில் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அந்த ஹைட்டு வச்சு தான் ஆகணும். சரிங்களா? அதை கருத்தில் கொண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொத்தம் வந்து 2.5 அடி ஹைட் வச்சுருக்கோம். சரிங்களா? எதுக்கு 2.5 அடி ஹைட்னா இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு 1/2 அடி பெல்ட்டு போட போகிறோம். சரிங்களா? அந்த பெல்ட்டு வந்து நார்மல் வந்து பார்த்திங்கன்னா 8 mm த்ரூ ராடு 6 mm சிரப்ஸ். சரிங்களா? போதுமானது தான் காம்பவுண்டுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா எட்ஜில் அந்த எட்ஜ்லேயும் பிரிக்கு இந்த எட்ஜ்லேயும் பிரிக்கை கட்டி இந்த சென்டரில் வந்து நம்ம வந்து காங்கிரீட் போட போகிறோம். 4 to 5 இன்ச்சஸ் நம்மளுக்கு வந்து போதுமானது தான். சரிங்களா? காம்பவுண்ட் வாலுக்கு நம்ம வந்து டெப்த்து காங்கிரீட்டு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து காங்கிரீட்டை போட்டு முடித்தோடனே ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இதுதான் காம்பவுண்ட் வாலோட ப்ரொசீஜர். சரிங்களா? இதுக்கு மேலே ஆஸ் யூஷுவல் தான் நார்மலாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஹைட்டு காம்பவுண்டு தேவை நார்மலாக 5 ஃபீட் வைப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ காம்பவுண்ட் வால் ஹைட்டு தேவையோ அவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் பிரிக் கட்டி பிரிக்கோ இல்லை ஹாலோ பிளாக்கோ எது யூஸ் பண்ணியோ அதை நீங்கள் கட்டி 2 பக்கம் பிளாஸ்டிங் பண்ணிங்கன்னா காம்பவுண்ட் வால் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து அது மாதிரி காம்பவுண்ட் வால் கெட்டையில் எட்ஜில் கெட்டாமல் ஒரு 2 இன்ச்சு நான் யார்ட்டையும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 2 இன்ச்சு நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டு அந்த இப்போ நம்ம அந்த பிரிக்கு கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பிரிக் சைஸுக்கு பிரிக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. ஸோ அந்த பிரிக்கோட சைஸுக்கு நமக்கு வந்து ஸ்பேஸ் விட்டு நம்ம ஒரு 3 இன்ச்சு உள்ளே வச்சு கட்டணும் அப்படின்னா இன்னும் அது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்து வந்து இழக்காது. சரிங்களா? எட்ஜில் கட்டணும் அப்படின்னா ஈஸியாக அதோட வந்து கிராக் அடிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஏன்னா எட்ஜில் வந்து நம்ம வந்து பிரிக் வச்சுருக்கோம். இதே இது நீங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் வந்து பிரிக் வைக்காமல் நீங்கள் வந்து இதே இது நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த 3 இன்ச்சு இடமும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த எட்ஜில் வந்து பிரிக் வைக்காமல் பலகை வைக்கலாம். சரிங்களா? ஸோ பலகை வச்சு நீங்கள் வந்து நார்மலாக இன்டல் காங்கிரீட் போடுற மாதிரி காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து எட்ஜில் கூட நீங்கள் வந்து ஹாலோ பிளாக்கோ இல்லை பிரிக்கோ வச்சு நம்ம வந்து கட்டிட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து சேஃப். சரிங்களா? இதே இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரொசீஜர் பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் முறையிலே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிக்கு கட்டி ஒரு 3 இன்ச்சு இடத்த விட்டு நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்ம வந்து அவுட்ரு வாலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்கு இந்த அவுட்ரு வால் 3 இன்ச்சு ஸ்பேஸ் அப்படின்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் வெள்ளடிக்கவோ இல்லை அப்படின்னா பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணவோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த இடத்துக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து முன்னாடியிலேருந்து அந்த ட்ரெடிஷ்னல் முறையில் நம்ம வந்து 3 இன்ச்சு உள்ளே வச்சு தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.